டாக்டர் உன்னை டைமுக்கு சாப்பிட சொல்லிருக்காங்க காவியா. சாப்பிட்டாதான் நீ மாத்திரை போட முடியும். நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா? இல்ல தீபக் வேண்டாம், இதெல்லாம் என்னால பாக்க முடியாது. நான் போறேம்மா. இந்தாங்க செலவானது போக மீதி பணம். உங்க பேர் என்ன? என் பேரு ரேவதி. காலையில உங்க வண்டியை இடிச்சு உங்களை மூட் ஆஃப் பண்ணதுக்கு உங்க வண்டியை கிளீனா வாஷ் பண்ணி கொடுத்துறேன். அது என்னோட கிஃப்டா நினைச்சுக்கோங்க. தீபக் நீங்க என்ன பண்றீங்க இங்க? நாங்க ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தோம். கேன்டீன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா என்னோட குரல் கேட்ட உடனே காவியா எப்படி டக்குன்னு வந்து என்ன பாத்தியா? நான் எங்க இருந்தாலும் அவ என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருவாடா. தெரிஞ்சவங்க யார் குரலா இருந்தாலும் நான் இப்படிதான் வந்து நின்று இருப்பேன். காவியா, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துறியா? அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்தா அப்ப என்ன போட்டோகிராஃபரா கூப்பிடலாம்ல. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது தீபக். நானே இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நான் அங்கிள் கிட்டே பேசிக்கிறேன். உன்கிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாது. நான் அப்ராடுக்கு படிக்க போறதுக்கு ஆஃபர் வந்திருக்கு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவா? இதுல என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சதுன்னா நீ போய் படிக்க வேண்டியதானே. நான் அவ்வளவு தூரம் போயிட்டா நம்ம எப்படி மீட் பண்றது அப்படின்னு கேப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல ஜோதி, இது உன்னோட கனவு. இதுக்கு நான் எப்படி குறுக்க நிப்பேன்? நான் தீபக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். நீ அந்த தீபக்க பத்தி யோசிக்கிறத நிப்பாட்டு. யாருமே உன்னை பத்தி நினைக்கிறதே இல்ல. அந்த தீபக்கும் காவியாவும் சந்தோஷமா தான் இருக்காங்க. தீபக்கும் காவியாவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன்.